உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, இல்லை உங்கள் ஃபேஸ் டல்லாக தெரியுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, முல்தானி மெட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே பேஸ்டு ஃபேஸ் பேக்கு. இது நம்ம ஸ்கின் கேர் ஆட் பண்ணுற மூலிமா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ரிசல்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இப்போது ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோன்னா, அந்த ரொட்டீனில் இதுவும் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ரிசல்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி க்ரூமிங் டிப்ஸ், பர்சனல் கேர் டிப்ஸ்லாம் பிடிக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் முல்தானி மெட்டி? முல்தானி மெட்டி இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லர்ஸ் எர்த்துன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் அண்ட் க்ளே பேஸ்டு ஃபேஸ் பேக்கு. இதே பழங்காலத்துல தான் முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு ஃபேஸ் பேக்காக. இதில் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ், கிளென்ஸ், மேட்டி ஃபினிஷ் எஃபெக்ட்லாம் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஃப்ரீ பவுடர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப டேன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேன் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதில் கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸை கூலிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகிறத நீங்கள் விசிபிளாகவே பார்க்க முடியும். ஹவு டு யூஸ் முல்தானி மெட்டி. ஓகே, இப்போ இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பவுல் எடுத்து அதில் தேவையான அளவு இந்தமாரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூனாக முல்தானி பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் மில்க் ஆர் கர்ட் இல்லை உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஓகே, ரோஸ் வாட்டரோ இல்லை ப்ளைன் வாட்டரோ எதாக இருந்தாலும் ஓகே தான். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் என்கிட்ட கிளிசரின் இருக்குது. ஸோ அதனால் நான் கிளிசரின் ஆட் பண்ணி அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை கிளிசரின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட சும்மா இருந்த கிளிசரின் அதனால் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளிசரின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நார்மல் வாட்டர் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஜஸ்ட் தின்னாக அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப திக்காக அப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட் தின்னாக அப்ளை பண்ணிட்டு காய விட்டுருங்க. ஓவர் ட்ரை பண்ண விடாதீங்க. நார்மலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லைட்டாக ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி நார்மல் ட்ரை வந்ததுக்கப்புறமே நீங்கள் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் நார்மல் வாட்டரில் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். அதே பெட்டர் தான். பிகாஸ் ஏன்னா அது ஒரு கிளென்சர் மாதிரி ஒர்க் ஆகும் முல்தானி மெட்டி. ஸோ ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க. பிகாஸ் ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் லைட்டாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான் ப்ராப்பர் வே டு அப்ளை முல்தானி மெட்டி. ஹூ கேன் யூஸ் முல்தானி மெட்டி? இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். தென் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கின் டைப்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கூலிங் ப்ராப்பர்ட்டினா கூலிங்கான ஒரு மென்தால் ஃபீல் இருக்கும். தென் ஃப்ரெஷ் லுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி, பிம்பிள்ஸ் லைட்டாக ஏதாவது இருந்தது, சின்ன பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா ரிமூவ் ஆயிரும். டேன் இருந்தால் ரிமூவ் ஆயிரும். ஸோ மற்ற ஸ்கின் டைப் இந்த மாதிரி இதுக்காகலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபேஸ் பேக். நான் சொன்ன மாதிரியே பவுல் எடுத்து பவுலில் தேவையான அளவு பவுடரை கொட்டிட்டு அது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ப்ரெஷ்ஷோ இல்லை நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட கிளிசரின் இருக்கனால நான் கிளிசரின் யூஸ் பண்ணேன். உங்களில் இருந்தால் வாங்கிக்கோங்க. மெடிக்கல்லே கிடைக்கும். ஜஸ்ட் 18 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ நான் 18 ரூபாய்க்கு வாங்கினேன் அவ்வளோதான். ஸோ அதை யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸை நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ நல்லா ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக காய விட்டுறேன். இப்போ என் ஃபேஸை பாருங்கள், அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ஒரு கூல் மென்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, ஃபேஸ் ரொம்ப கொஞ்சம் கூலாக இருக்குது. இது நல்லா அப்படியே விட்டு காய விட போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஃபேஸை இப்போ நல்லா தொடச்சிட்டு காட்டுறேன். நீங்களே பாருங்கள். எனக்கு ஒரு அப்படியே ஒரு நல்ல கூலிங்கான ஃபீல் எனக்கு தெரியுது. அப்படியே பாருங்கள் நீங்களும். பாருங்கள் என்னோடய ஃபேஸில் நான் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கின் லைட்டாக பிரைட் ஆகிற மாதிரி ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிலாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஒரு அப்படியே ரொம்ப கூலிங்கான ஒரு மென்தால் ஃபீலும், என் ஸ்கின்னில் ஆயிலெலாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் க்ளியராக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ளைன் வாட்டரில் தான் க்ளீன் பண்ணேன். எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணதில்லை. அதை அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு ட்ரை ஆனதும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ப்ளைன் வாட்டர் வாஷ் பண்ணாலுமே நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு க்ளே மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கின்னில் அப்படியே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம ஸ்கின்னை டீடாக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு ப்ரோ டிப் தரேன். வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பிகாஸ் இதை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணணும். ரிசல்ட் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக போயிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கீழே லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கையில் உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இல்லை நாட்டு மருந்து கடை உங்கள் சுற்றி இருக்க பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே முல்தானி மெட்டி பவுடருங்கிறதெல்லாம் கிடைக்கும். நான் வாங்கும்போது 50 ரூபா வந்துட்டு. ஸோ நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ கேட்டு நல்லா வாங்கிக்கோங்க. நல்ல குவான்டிட்டியாக
நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்கின் கேர் எப்படி பில்ட் பண்ணுறது, எக்ஸ்போரியட் எப்படி பண்ணுறது, சீரம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வாங்கலாம்னு சொல்லலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஜஸ்ட் 500க்கு ஒரு ஸ்கின் கேர் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படியே வீடியோ போட்டிருக்கேன். மேலே கால்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். தென் ஒரு பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி ஐ ஆம் ஆயுஷ்.